இது ஆக்சுவலி மெட்டீரியல் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப லைட் வெயிட் மெட்டீரியல். இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் கரோஷன் ஃபார்ம் ஆகாது. அதனால லைஃப் வரும்ன்றது நம்பிக்கை இருக்கு. காஸ்ட் வைஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் 30-40% வந்து சேவிங்ஸ், பெட்டர் சேவிங்ஸ் இன் காஸ்ட் வைஸ். 5 மீட்டரை கட் பண்ணி நாங்கள் அது ஒரு ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு அதில் வந்து நல்ல டைம் சேவிங் ஆச்சு. லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா காஸ்ட் வைஸ் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலம் அயோத்திப்பட்டினம் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரிங் வந்திருக்கோம். இப்போ நம்ம சாரை மீட் பண்ண போகிறோம். நம்ம பிரதாப் சார் இருக்கிறாங்க, விமல் சார் இருக்காங்க. அவங்கள பற்றி அவங்களோட ரிவ்யூ நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். ஸோ உங்களோட ரிவ்யூ இது எதனால் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ எப்படி நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க சார்? இது நாங்க எல்ஹெச்சி மித்ரன் சர்ச் பண்ணும்போது அங்கிருந்து தான் எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ ஓகே, காஸ்ட் சேவிங்கா இருக்குன்றதுக்காக பார்த்தோம். போட்டு பார்த்தோம். வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் இட், கோயிங் வெல். எனியோ நாங்க கொடுத்துருக்கிறது ஆரம்பிச்சால இவங்ககிட்ட கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார். ஸோ இவங்களுக்கு நீங்கள் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. இது ஆக்சுவலி மெட்டீரியல் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப லைட் வெயிட் மெட்டீரியல். அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் டிஎம்டிக்கும் இதுக்கும். ஓகே. காஸ்ட் வைஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் 30-40% வந்து சேவிங்ஸ், பெட்டர் சேவிங்ஸ் இன் காஸ்ட் வைஸ். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப மேஜர் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் சேவ் ஆகுது. லைக் டைம் வைஸ் லைக் என்ன ஒரு அட்வான்டேஜ் டிஎம்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ பெரிய லார்ஜ் ஸ்கேல் வேர் ஹவுஸ்க்கு எங்களால் ஒரு 5 மீட்டர் பை 5 மீட்டர் கட் பண்ணி எங்களால் லிஃப்ட் பண்ணி கொண்டு வர முடிஞ்சுச்சு. இதுவே டிஎம்டியாக இருந்தால் அந்த லிஃப்டிங் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ லேபர் சேவிங்ஸுமே இருந்திருக்கு. Yes. டிஎம்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லேபர் சேவிங்ஸ் இந்த சென்ஸ் லைக் ஷிஃப்டிங் அந்த மாதிரி ஹேண்ட்லிங் அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்லேயும் சேவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் யார் போடலாங்க சார்? இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஸ்மால் ஸ்கேல் ப்ராஜெக்டா இல்லை பிக் ஸ்கேல் ப்ராஜெக்டா? அதோட அட்வான்டேஜ் என்ன இருக்கு? பாசிட்டிவ் என்ன இருக்கு, நெகட்டிவ் என்ன இருக்கு? லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா காஸ்ட் வைஸ் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். எஸ், அதுதான் ஒரு மேஜர் பெனிஃபிட்ஷியலாக பார்க்குறது. ஓகே. காஸ்ட் வைஸ் நல்ல சேவிங்ஸ் வரும். ஓகே. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இதில்? என்ன நீங்கள் உங்களுக்கு லேர்ன் பண்ணிருப்பீங்களா? இதுல லேர்ன் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஒன்றும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஓகே. நீங்கள் மைட் பி இது இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் இது எப்படி வரும்னு தெரியும். எனவே இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் கரோஷன் ஃபார்ம் ஆகாது. அதனால லைஃப் வரும்ன்றது நம்பிக்கை இருக்குது. இப்போ எக்ஸ்பென்சிவ் கான்ட்ராக்ஷன் அந்த மாதிரி ஆனால இந்த கிராக் ஃபார்மேஷன் எதுவுமே இருக்காதுன்னு நாங்க நம்புறோம். அதனால போட்டு கோய்ப்பு தான். அண்ட் வி ஆர் ஹோப்பிங் பெஸ்ட். உங்களோட ரிவ்யூ என்ன? நீங்க ஃபீல்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு 5 மீட்டர் கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒர்க் வந்து ஸ்பீடாக பண்ண முடியுது. ஓகே. இப்போ நம்ம ஒரு மேட்டை போட்டு லே பண்ணி கட்டி முடிக்கிற டைமை விட நம்ம அங்கேருந்து கட்டி 5 மீட்டரை கட்டு கொண்டு நீங்கள் லேப்பிங் பண்ணுறதுனால எனக்கு ஒரு டைம் சேவ் ஆகுது. ஓகே. இந்த சின்ன குறிப்பிட்ட இடம் நம்மளுக்கு இருந்தால் போதுன்ற மாதிரி. ஓகே. ஆக்சுவலி இப்போ எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப லிமிட்டட் லைக் ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். ஓகே. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா நாங்கள் பிசிசி லே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நாங்கள் டிஎம்டிஏ கட்ட ஆரம்பிப்போம். பட் இன்கேஸ் ஆஃப் ஃபைபர் ராட்ஸ், இந்த ராட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் பிசிசி லேயிங்க வி ஹவ் ஸ்டார்டட் பார் பெண்டிங் ஒர்க். 5 மீட்டரை கட் பண்ணி நாங்கள் அது ஒரு ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு அதில் வந்து நல்ல டைம் சேவிங் ஆச்சு. அது டிஎம்டியாக இருந்திருந்தால் இந்த 5 மீட்டர் கட் பண்ணி எங்களால் தூக்கிட்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபைபர்னால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால என்ன எங்களுக்கு சேவிங் ஆச்சுன்னா அட் தி சேம் டைம் வந்து நம்ம ரீஇன்ஃபார்ம் பண்ணி சூழலையும் காட்ட முடியும், ஈக்குவல்ஸ் காட்ட முடியும். டைம் ரொம்ப சேவ் ஆகும். கிளைண்ட் சைடு நம்மளுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கு, அவங்களும் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. பிஇபிடியும் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ராட் போட்டு ஒர்க் பண்ணோம்னா அவங்களால எடுத்து பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த நல்லா சேவ் ஆகுது. ஓகே. என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னா கட் பண்ணும் போது கம்பல்சரி க்ளவுஸ் கம்பல்சரி போடணும். ஓகே. கிளாஸ் கம்பல்சரி வேர் பண்ணணும். அது சேஃப்டி ப்ரிகாஷன் நம்ம அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எல்லாம் கேட்க முடியும். கேஸ் ஏதாவது 1-2 லேபர் போடாமல் கட் பண்ணாங்களா குடிச்சாங்கன்னா அதில் கிளாஸ் மீட்டில் வந்து கையில் குத்தி அஃபெக்ட் ஆகும். ஒன்று மட்டும் நீங்கள் வேற யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண விரும்புறீங்களா சார் இந்த ப்ராடக்ட்? கண்டிப்பாக லார்ஜ் ஸ்கேல் வேர் ஹவுஸ்க்கு ஆப்வியஸ்லி ஐ ரெக்கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு நாள் வெயிட் பண்ணி இங்கே எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.